இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து என்ன அப்படின்னா ஒன் ஆஃப் த மேக்னெட்டிக் மெட்டீரியல் paramagnetism. So the materials which exhibit slightly attracting property attract to the magnet is called paramagnetism or paramagnetic material. இப்போ நம்ம டயரா இதுக்கு முன்னாடி பார்த்தோம், அது ஸ்லைட்லி ரிப்பல்டு, ஸ்லைட்லி அட்ராக்டட். அப்போ இது கொஞ்சம் அதை கம்பேர் பண்ணப்ப இது கொஞ்சம் அட்ராக்டிவ் ப்ராப்பர்ட்டி இருக்குது. இதுக்கு எதெல்லாம் எக்ஸாம்பிள் சொல்றாங்கன்னா, அங்க வாட்டர் சொன்னோம் இல்லையா, இங்க ஆக்சிஜன் சொல்லுவாங்க, கிரவுண்ட் கிளாஸ். ஸோ கிரவுண்ட் கிளாஸ் இஸ் த எக்ஸாம்பிள் ஃபார் கிரவுண்ட் கிளாஸ், ஆக்சிஜன், பிளாட்டினம், குரோமியம், அலுமினியம், காப்பர் சல்ஃபேட், மேங்கனீஸ் சல்ஃபேட், இது எல்லாமே பேரா தான். ஸோ இன்னும் நிறைய இருக்குது. அப்போ பேராவா ஒரு மெட்டீரியல் வந்து அந்த ஸ்லைட்லி அட்ராக்டிவ் ப்ராப்பர்ட்டியை எக்ஸ்கிரிட் பண்ணுதுன்னா அதுக்கு என்ன பேசிக்கல் ப்ராப்பர்ட்டி இருக்குது அங்கே நம்ம படித்தோம். ஹச் மேக்னெட்டிக் ஃபீல்டு 0 இருக்கிறப்ப அந்த ஸ்பின் மேக்னெட்டிக் மூமெண்ட் வந்து மோஸ்ட்லி 0 அப்படின்னு நம்ம படித்தோம் இல்லையா. அந்த இந்த மாதிரி தான் படம் போட்டிருந்தோம். அங்கே எந்த விதமான இதுவுமே இல்லை. ஆனால் நல்லா இங்கே பாருங்க, இங்கே மோஸ்ட்லி இங்கே எப்படி தான் இருக்கும் அப்படின்னா, இங்கே எலக்ட்ரான்ஸ் ஒவ்வொரு ஆர்பிட்லையும் சுற்றி வருது இல்லையா, ஒவ்வொரு ஆட்டத்தையும் கன்சிடர் பண்ணோம்னா இங்கே எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு சிலது மட்டும்தான் நமக்கு பேரா இருக்கு. இப்போ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அன்பேரா இருக்குது, செகண்ட் ஒன் அன்பேர், தேர்ட் ஒன் பேர், ஃபோர்த் ஒன் அன்பேர், ஃபிஃப்த் ஒன் பேர். இப்போ நீங்கள் பார்க்கும்போது தெரியுது இதில் ஒரு சிலது அன்பேரா இருக்குது. நமக்கு தெரியும் பேரா இருந்தால் தான் மேக்னெட்டிக் மூமெண்ட் 0. அப்போ இங்கே எலக்ட்ரான்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மோஸ்ட்லி இங்கே வந்து எப்படி தான் இருக்கும், ஒரு சிலது அன்பேர்டாக தான் இருக்கும். ஐ மீன் கம்பேர் டு த டயாவை கம்பேர் பண்ணுறப்ப டயாவை வந்து நம்ம படித்தோம் இல்லையா. டயாவை என்ன படித்தோம், ஒரு நியூக்ளியஸ், ஒரு ஆட்டத்தில் நியூக்ளியஸ் இருக்கும், அதை சுற்றி வரக்கூடிய எலக்ட்ரான் வந்து கிளாக்வைஸ், 2 எலக்ட்ரான் இருக்குன்னா ஒன்று கிளாக்வைஸில் போகும், இன்னொன்று ஆன்டி கிளாக்வைஸில் போகும். ஸோ அதனால ஸ்பின் மேக்னெட்டிக் மூமெண்ட் 0. நமக்கு தெரியும் ஒரு எலக்ட்ரான் ரிவால்வ் பண்ணும்போது மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும், ஓகே. பட் இங்கே நம்ம வந்து இங்கே அன்பேர்டாக இருக்கிறனால இங்கே மேக்னெட்டிக் மூமெண்ட் வந்து 0 அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த மேக்னெட்டிக் மூமெண்ட் இது ஃபர்ஸ்ட் கேஸ் இன் ஆப்ஷன்ஸில். ஒருவேளை ப்ரெசன்ஸில் பண்ணோம்னா ப்ரெசன்ஸில் இந்த மேக்னெட்டிக் மூமெண்ட் வந்து ஒரு சிலது ஃபீல்டு நம்ம என்ன கொடுத்தோமோ அதை அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து இந்த நம்ம ஒரு ஆட்டத்தை போட்டு ஒவ்வொரு ஆட்டத்துக்குள்ளேயும் நம்ம என்ன பண்ணிருக்கோம், அந்த எலக்ட்ரானுடைய ஸ்பின் அதை நான் காமிச்சிருக்கேன். அதாவது மேக்னெட்டிக் மூமெண்ட் இந்த ஆரோ மார்க் எதை மெயின் பண்ணுதுன்னா ஒரு மேக்னெட்டிக் மூமெண்ட். அப்போ இதில் நிறைய மேக்னெட்டிக் மூமெண்ட் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இது ஃபீல்டுக்கு பேரலாக இருக்குது, இது 2 ஃபீல்டுக்கு மிச்சதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரேண்டமாக அலைன் ஆகுது. அப்போ இதில் என்ன இருக்கும், எல்லாமே ஃபீல்டுக்கு பேரலாக அலைன் ஆனால் மட்டும்தான் எனக்கு இங்கே என்ன இருக்கும், மேக்னெட்டிக் செக்ஷன் இருக்கும், நிறைய இருக்கும். அப்போ ஒரு சிலது மட்டும்தான் ஃபீல்டுக்கு பேரலாக அலைன் ஆகுது, புரியுதா. சிலது வந்து ஃபீல்டுக்கு ஆன்டி பேரலாக இருக்குது, ரேண்டமாக அலைன் ஆகுது. ஸோ அப்போ இங்கே வந்து எனக்கு என்ன ஆகுது, காரணம் என்னன்னா ஒரு சிலது மட்டும்தான் பேரலாக இருக்குது. மேக்ஸிமம் வந்து நம்ம இன்னும் நிறைய படம் வரைஞ்சோம்னா நிறைய வந்து பேரா தான் இருக்கும், சரியா, நிறைய பேரா இருக்கும், ஒரு சிலது தான். ஸோ அப்போ இதுதான் வந்து ப்ரெசன்ஸ் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்டில் எனக்கு மேக்னெட்டிக் மூமெண்ட்ஸ் உடைய கண்டிஷன், சரியா. அப்போ இங்கே என்ன ஆகுது, நம்ம அங்கே படித்தோம் இல்லையா, அங்கே டயால என்ன படித்தோம், இந்த மாதிரி உள்ள ஒரு சப்ஸ்டன்ஸ்க்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுத்தனா நான் கொடுத்த ஃபீல்டுக்கு அவன் என்ன பண்ணுவான், ஆப்போசிட் டைரக்ஷனில் அலைன் ஆவான். நான் ஃபீல்டை ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா உடனே 0க்கு வந்துடுவான். பட் இங்கே என்ன ஆகாதுன்னா இந்த மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் உடனே 0 ஆகாது, ரைட்டா, கொஞ்சம் இருக்கும். அப்போ நம்ம அங்கே ஃபீல்டு கொடுத்த வரைக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் மெயின்டைன் ஆகும். இப்போ இதில் வேற நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, இந்த பேராமேக்னடிசத்தை போய் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு யூனிஃபார்ம் ஒரு இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து நான் யூனிஃபார்மாக இருக்குது, ரைட்டா. ஸோ வழக்கம் போல் நம்ம அங்கே சொன்னதுன்னா ஒரு நார்த் போல் சவுத் போல், நார்த் போல் சவுத் போல், இதுக்கு இடையில போய் நம்ம ஒரு பேரா மெட்டீரியலை வச்சிருக்கேன். அப்படின்னா எனக்கு என்ன பண்ணுன்னா, அங்கே சுத்தமாக மேக்னெட்டிக் ஃபீல்டு அலோவ் பண்ணாலும் அங்கே படித்தோம். இங்கே எனக்கு என்ன பண்ணுன்னா ஒரு சில ஃபீல்டு லைன்ஸை உள்ள அலோவ் பண்ணும். ஆனாலும் அவுட் சைடை இன்சைடை கம்பேர் பண்ணி பார்த்தா
அவுட் சைடில் தான் அதிகமாக இருக்கும். ஒரு ஏரியாக்குள்ள ஃபீல்டு லைன் பெனட்ரேட் ஆகும் இல்லையா, அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஃப்ளெக்ஸ்னு படிச்சிருப்போம். நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட்ல எலக்ட்ரிக் ஃப்ளெக்ஸ்னு படிச்சிருப்போம். இது மேக்னெட்டிக் ஃப்ளெக்ஸ். ஒரு ஏரியாக்குள்ள நம்பர் ஆஃப் ஃபீல்ட் லைன் கிராஸ் ஆகக்கூடியது பேர் தான் என்னது, ஃப்ளெக்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளெக்ஸை பார்த்தீங்கன்னா இங்கே 3 தான் இருக்கு, இங்கே வெளியில பாருங்க அதிகமாக இருக்கு. அப்போ பேராவை பொறுத்த வரைக்கும் அவுட் சைடில் உள்ள ஃப்ளெக்ஸ் தான் இன்சைடு உள்ளதை விட அதிகமாக இருக்கும். இதுதான் இதுக்கு அடுத்து நம்ம படிக்க போகிற ஃபெரடோக்கு இதுக்கு ஒரு டிஃபரெண்ட், ரைட்டா? அப்போ இன்சைடு வந்து ஒரு சில ஃபீல்டு லைனை மட்டும்தான் இது உள்ள அலோவ் பண்ணுது, எல்லாத்தையும் தான் அலோவ் பண்ணல. ஏன்னா இவன்ட்ட எல்லாமே வந்து அன்பேரா இருக்காது, ஒரு சிலது அன்பேரா இருக்குது. அதனால தான் நமக்கு வந்து இன்னொன்று என்ன பண்ணுவான், எல்லாமே ஃபீல்டுக்கு பேரலாக அலைன் ஆக மாட்டான், சில பேர் ரேண்டமாக அலைன் ஆகிருப்பாங்க. ஸோ இதை தான் நம்ம வந்து சொல்ல வரோம், சரியா? ரைட். இப்படி இருக்கிறனால இவனுடைய சசப்டிபிலிட்டி வேல்யூ எப்படி இருக்கும், சரியா? சசப்டிபிலிட்டி வேல்யூ வந்து இங்கே வந்து மோஸ்ட்லி பாசிட்டிவாக இருக்கும், ஆனால் ஸ்மாலாக இருக்கும். அங்கே டயா படிக்கும்போது நம்ம என்ன சொன்னோம், நெகட்டிவ், ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவ் தான் சொன்னோம். ஏன்னா அவன்கிட்ட எல்லாமே பேராக தான் இருந்துச்சு எனக்கு. அப்போ நான் அந்த சசப்டிபிலிட்டிக்கு தேவையான 2 காம்பனன்ட்ஸ், ஒன்று மேக்னடைசேஷன், இன்னொன்று மேக்னெட்டிக் ஃபீல்டு. இதுக்கு நான் வரைஞ்சேன்னா எனக்கு படம் இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த படம் என்ன மீன் பண்ணுது, நான் ஃபீல்டை இன்க்ரீஸ் பண்ணால் எனக்கு மேக்னடைசேஷன் கூடுது. பாரு, இந்த இடத்துல ஃபீல்டு கொடுத்தேன்னா எனக்கு இவ்வளோ தூரம், ஃபீல்டு இன்க்ரீஸ் பண்ணால் எனக்கு ஃப்ளெக்ஸ் மேக்னடைசேஷன் இவ்வளவு. ஸோ ஃபீல்டை இன்க்ரீஸ் பண்ண எனக்கு இங்கே இது. அதனால தான் சொன்னேன் சசப்டிபிலிட்டி வேல்யூ வந்து இப்போ எப்படி இருக்கும், இதை ஏதாவது டிவைட் பண்ணி பார்த்தோம்னா பாசிட்டிவாக இருக்கும், ஆனால் ஸ்மாலாக இருக்கும், ரைட்டா? சரி, இப்போ இது அவுட் சைடில் உள்ள பெர்மியபிலிட்டி, இது மீடியத்துக்குள்ள பெர்மியபிலிட்டி. அப்போ அதை வச்சு நம்ம ஒரு எக்ஸ்பிரஷன் சொல்லணும்ல, அதுக்கு பேர் என்ன, ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி. ஸோ ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டினா நம்ம என்னன்னு சொல்லுவோம், mu r is equal to mu divided by mu naught. சப்போஸ் நான் எடுத்துக்கிட்டது ஒரு குரோமியம் எடுத்துக்கிட்டேன், நான் எடுத்துக்கிட்ட மீடியம் குரோமியம், சப்போஸ் இந்த மெட்டீரியல் வந்து குரோமியம். ஸோ அவருடைய பெர்மியபிலிட்டியை இந்த ஏருடைய பெர்மியபிலிட்டியோட நான் கம்பேர் பண்ணுறேன். ஓப்பன் சைடில் எவ்வளோ இருக்குது அதோட கம்பேர் பண்ணி பார்க்குறேன். அப்படி பார்த்தேன்னா எனக்கு இந்த பெர்மியபிலிட்டி வேல்யூ வந்து greater than 1, கொஞ்சம் greater than 1 இருக்கும். ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் கேஸில் பார்க்கும்போது லெஸ் தென் 1 தான் பார்த்தோம், ஏன்னா அது டயா. ஸோ இது வந்து பேராக்கு வந்து கொஞ்சம் பெர்மியபிலிட்டி இருக்குது. பேசிக்கலாகவே இவருக்கு வந்து என்ன இருக்குது, மேக்னெட்டிக் மூமெண்ட் வந்து கொஞ்சம் இருக்குது அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம், சரியா? ரைட். ஸோ இது படிச்சாச்சு, மேக்னடைசேஷன் சொல்லியாச்சு, சசப்டிபிலிட்டி, பெர்மியபிலிட்டி. ஓகே, இப்போ இங்கே அங்கே ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பண்ணோம் இல்லையா, அதே எக்ஸாம்பிள் நம்ம இங்கே பண்ண போகிறோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு யூடியூப் எடுத்துக்கிறேன். திஸ் இஸ் யூடியூப்னா நம்ம நெட்டில் யூஸ் பண்ணுறது அந்த யூடியூப் கிடையாது, வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு குழாய், ரைட்டா? சரி, இந்த யூடியூப்புக்குள்ளே நான் என்ன பண்ண போகிறேன், இந்த காப்பர் சல்ஃபேட் இருக்கு இல்லையா, காப்பர் சல்ஃபேட்டுடைய சொல்யூஷன் போடுறேன். அதை வாட்டரில் மிக்ஸ் பண்ணி அந்த தண்ணி என்ன பண்ணேன், காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷனை இது வரைக்கும் நான் ஃபில் பண்ணிக்கிறேன் அப் டு திஸ். ஸோ அப்போ இந்த வடிவ டியூபுக்குள்ளே எனக்கு என்ன சொல்யூஷன் இருக்குது, காப்பர் சல்ஃபேட். காப்பர் சல்ஃபேட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் த பேராமேக்னடிசம். சரி, இந்த பேராமேக்ஸ் வச்சுருக்கோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த யூடியூப்பில் நான் இந்த இடத்துல வரைக்கும் வச்சு காப்பர் சல்ஃபேட், இப்போ இதை போய் ஒரு நார்த் போலும் சவுத் போலுக்கு இடையில போய் பிளேஸ் பண்ணுறேன். அப்போ எனக்கு என்ன ஆகும், இங்கே இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ்னால எனக்கு என்ன ஆகும்னா, இது மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸில் கொஞ்சம் இது அட்ராக்ட் பண்ணும். அப்போ எனக்கு என்ன ஆயிடுதுன்னா, எனக்கு கொஞ்சம் அதோடைய லெவல் ரைஸ் ஆகிடும். சப்போஸ் இங்கே 0 இருக்குது, சப்போஸ் நான் இங்கே 10 தான் வச்சுருக்கேன் அப்படின்னா, இந்த 10 விட கொஞ்சம் ரைஸ் ஆகி 20. அதுதான் நம்ம சொல்ல வரோம். அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்க வேண்டிய இடத்துல போய் ஒரு பேரா மேக்னெட்டிசம் வச்சோம்னா அதோடைய மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி அந்த ரெண்டுக்கு இடையில என்ன ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வந்து கிரியேட் ஆகுது. அந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ்னால அது கொஞ்சம் ரைஸ் ஆகுது. நம்ம அங்கே பார்க்கும்போது என்ன பார்த்தோம், வாட்டரை போய் டயா மெட்டீரியல் எக்ஸாம்பிள் வாட்டரு, அதை போய் மேக்னெட்டிக் இடையில வைக்கும்போது எனக்கு வாட்டருடைய லெவல் வந்து டிக்ரீஸ் ஆயிடுச்சு.
இங்கே எனக்கு வந்து லெவல் வந்து ரைஸ் ஆகிருக்கு. ஸோ இதை வச்சும் நம்ம செக் பண்ணலாம். நமக்கு வச்சுருக்க மெட்டீரியல் வந்து நம்ம வச்சுருக்கிறது பேராதானா இல்லையான்றதை நம்ம செக் பண்ணலாம். ஸோ ஓரளவுக்கு நம்ம பேராவுடையதை நம்ம பார்த்துட்டோம். ஓகே, தேங்க்யூ.